தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வா மீனை வச்சு வாழை இலை பொளிச்ச மீன் பண்ண போகிறோம். வாழை இலை பொளிச்ச மீன் பண்ணுறதுக்கு தேவையானது தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 65 மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கோகனட் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஊற வைக்கணும். ஆயில் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெயிலே அந்த மசாலாலாம் போட்டதுனால தான் அது ஃபிஷ்ஷில் நல்லா அழகாக பிடிச்சிருக்கு மசாலா. அடுத்தது நம்ம மிளகு ஜீரகம்லாம் போட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி அரைச்சோம். மசாலாவை அரைச்சதுனால இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள் நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இறங்கி ஆயிலெலாம் கொஞ்சம் சூப்பராக ஆகி மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு. சூப்பராக மசாலா தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா மடிக்க வரதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு பண்ணால் இலை தீயாது. அடியில் கொஞ்சம் மசாலா
வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண தவாவே வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் ஊற்றிட்டு ஃபிஷ் பொரிச்சு ரெடி பண்ணிட்டு எடுத்து கேரளா ஸ்டைல் புளிச்ச மீன் பிரித்து பார்க்க போகிறோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருந்தது. அவுட்புட் செம்மையாக நான் இவ்வளோ நல்லா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக வந்தது. இதுதான் கேரளுக்கு பொளிச்ச மீன். அவுட்புட் செமையாக வந்தது. நான் எதிர்பார்த்ததோடவே பர்ஃபெக்டாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. வவா மீன் வச்சு பண்ண கேரளுக்கு வாழை இலை பொளிச்ச மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மசாலா மிங்கில் ஆகிட்டு சூப்பராக இருக்குது.